இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது
கைத்தட்டி. தலை குனிந்த இடத்திலே தலை நிமிர செய்பவரே, கிருபையின் ஆவியை என் மேல் நீர் ஊற்றினதால். தலை குனிந்த இடத்திலே தலை நிமிர செய்பவரே, கிருபையின் ஆவியை என் மேல் நீர் ஊற்றினதால்.
சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே 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 என் கர்த்தர்
சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம் வாய் திறந்து தெய்வமே நீர் மாத்திரமே உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே என் பலத்தினா ஒன்றுமாகாது என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது என் பலத்தினா ஒன்றுமாகாது என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது உந்தன் பிரசன்னத்தா ஓடுமே உந்தன் பிரசன்னத்தா ஓடுமே என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர் யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர் நீ இல்லாமல் ஒன்றுமில்லையே என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே உங்க பிரசன்ன எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர் யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர் நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து செய்யும் யுத்தம் காண்பே மலைகள் பர்வதங்கள் மெழுகி போல உருகும் தடைகள் ஒவ்வொன்றா என் மேலிருந்து விலகும் மலைகள் பர்வதங்கள்
மெழுகு போல மெழுகு போல உருகும் தடைகள் ஒவ்வொன்றாய் தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லா இயேசப்பா, நீங்க இல்லாம ஒன்றுமில்லப்பா. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் அப்படி கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே அல்லாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீங்க இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. சொல்லுவோம் உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து செய்யும் யுத்தம் காண்பேன். தேவ பிரசன்னம் நம்முடைய ஆளுகை செய்யுமானால், ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போகுமா? பர்வதங்கள் கூட மெழுகு போல தேவ பிரசன்னத்தினால் உருகி போகுமா? வாழ்க்கையின் பலவிதமான பிரச்சனைகளோடு பல போராட்டங்களோடு இந்த வருஷத்தினுடைய இறுதி நாட்களை சந்தித்து நிற்கிறீர்களா? இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்கள் தகர்க்கப்பட போகிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது, தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அது எவ்வளவு பெரிய தடைகளாய் இருந்தாலும் இந்த ராத்திரிகளில் அகன்று போகிறதை காண்பீர்கள். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறார். தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறார். Thank you Lord. இயேசுவே, எல்லா தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமையான காரியங்களை நமக்கு முன்பாக அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல முடிவே இல்லாத ஒன்று உண்டானால் அது தேவனுடைய கிருபை. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. முடிவில்லாத அந்த கிருபை இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தினது. இந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்தது. இந்த வருஷம் முழுவதும் நம்ம கூடவே இருந்தது. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. விலகாத கிருபை, விலகாத தேவ வல்லமை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை ஒரு நாள் நம்மளை விட்டு விலகியே போகாது. அது ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை புதிதாய் 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 நம்முடைய மத்தியில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குமா? ஹல்லேலூயா. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. ஒவ்வொரு நாளும் அந்த புதிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் நல்லா கைத்தட்டி பாட போகிறோம். முடிவில்லாத அவருடைய இரக்கம், விலகாத அவருடைய கிருபை. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லா
இல்லாதது மனதுருக்கம், முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், விலகி போகாதது உந்தன் கிருபை, விலகி போகாதது உந்தன் கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், 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 அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. மீண்டும் சொல்லுங்க, இயேசுயா காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன், நீரே உரிமை சொத்து உம்மையை நம்பி உள்ளே, நீரே உரிமை சொத்து உம்மையே விலகாத விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், நல்ல கைத்தடி, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை, மாறாத இயேசுயா கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் இயேசுயா புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, நம்பி நான் காத்திருக்கிறேன் எழுப்புதல் காணும் வரை, நம்பி நான் காத்திருக்கிறேன் எழுப்புதல் காணும் வரை, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், சொல்லமா மாறாத அன்பு, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, கிருபை கிருபை கிருபை, விலகாத கிருபை புதிது, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது,
அவர் கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த கிருபை அவர் கிருபை இயேசுயா அவர் கிருபை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க அவர் கிருபை. நன்றியப்பா அவர் கிருபை. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் விடுதலையோட கிருபை என்று உள்ளது. மாறாத கிருபை, மாறாத கிருபை. போதாது போதாது. நல்ல விடுதலையோடு அந்த கிருபைதான நம்மளை இம்மட்டும் கொண்டு வந்துச்சு. அந்த கிருபைதான இதுவரைக்கும் நம்மளை வழி நடத்துச்சு. அந்த கிருபைதான நமக்கு உதவி செய்தது. மாறாத கிருபை, மாறாத கிருபை. எவ்வளவு நல்லவர் தெரியுமா நம்ம ஆண்டவர்? எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நம்முடைய ஆண்டவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் அன்பிலே சிறந்தவர், அவர் இரக்கத்திலே பெரியவர். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களெல்லாம் நடத்தி வந்த அந்த விதங்களெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நீங்க யாரும் மௌனமா இருக்க முடியாது. தேவனை துதித்து கொண்டே இருக்கலாம், தேவனை துதித்து கொண்டே இருக்கலாம். துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணும் பொழுது ஆமென், அந்த துதியின் நடுவிலே ஆவியானவர் எழுந்தருளுவார். அந்த துதியின் நடுவிலே தேவ மகிமை. நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய கைகளை உயர்த்தி நீர் செய்த சகல நன்மைகளை உபகாரங்களை எண்ணி முழு மனதோடு நாங்கள் துதிக்கிறப்பா. முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ இயேசுவே. நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே. அன்பில் சிறந்தவர், அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. உம் கிருபையினால் என்னை உயர்த்தின தேவனே.
சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், ஆண்டவர் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறவர், அவர் அன்பிலே சிறந்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. ஓ thank you Lord. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென் ஆமென். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து, ஆமென், எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு ஆவியான் இடைபட வேண்டும். கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ண வேண்டும். தேவனுடைய கிருபை விளங்க பண்ண வேண்டும். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணராயிருக்கிற கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையை எங்களுக்குள்ளே விளங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். நம்முடைய துதிகளின் மத்தியிலே நம்முடைய ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய கர்த்தர் மகா பெரியவர். இன்னும் சில நிமிடங்களில் நாம் புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற சில ஆலோசனைகளை சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் கேட்டு ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்தை நாம் தரிசித்து புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இந்த நாள் காலை வேளையிலே தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிற பொழுது ஆவியானவர் நமக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, வருகிற புதிய வருடத்திலே தேவன் நமக்கு விசேஷித்த சில நன்மைகளை நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நன்மைகளை நாம் சுதந்தரிக்க போகிறோம். அதற்கு நாம் எப்படிப்பட்ட தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் சில காரியங்களை நமக்கு சொல்ல போகிறார். புதிய வருஷத்திலே பெரிய பெரிய காரியங்களை தேவன் நமக்காய் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்த செழிப்பான தேசம். அந்த நல்ல தேசத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பிரவேசிக்க பண்ணுவார். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க போகிற புதிய வருஷத்திலே புதிய புதிய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க போகிறோம். அந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த வாஞ்சியோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு தான் நாம் வந்திருக்கிறோம். 2 காரியங்களை தேவ பிள்ளைகள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களிலே இந்த 2023 அது முடிவடைய போகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், 23 தானே? சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அதை முடிக்க போகிறோம். அப்போ திரும்ப நாம் நினைத்து பார்த்தால் கூட இந்த வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப வருவது இல்லை. சிலருடைய வாழ்க்கையிலே இந்த வருடத்தில் சில நன்மையான காரியங்கள் நடந்திருக்கும். சில சந்தோஷமான, அதை நாம் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் நாம் நடந்திருக்கும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே சில கசப்பான பாதைகளை கடந்து வந்திருக்கலாம். சில வியாதி பலவீனங்களை அவர்கள் கடந்து வந்திருக்கலாம். இதெல்லாம் நான் ஞாபகத்தில் கூட வைக்க விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு காரியமாக சில நபருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்ல போகிற காரியம் என்ன? இந்த வருடத்தில் என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த கசப்புகள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நம்மை மறக்க சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர் சில காரியங்களை மாத்திரம் ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. நமக்கு தெரியும், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். எனக்கு உபகாரமே செய்யலை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா?
இல்லை. இன்றைக்கி நம்ம ஜீவனோட சுகத்தோட தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறோன்னா கர்த்தர் நமக்கு உபகாரங்களை செய்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வருஷத்தை திருப்பி பாருங்கள். இயற்கை சூழ்நிலைகளினால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ குடும்பத்திலே துக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சந்தோஷத்தை கொடுத்ததுனால தான், சமாதானத்தை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி தேவ சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எதிர்பாராத இழப்புகள், விபத்துக்கள், விபரீதங்கள், மரணங்கள், எத்தனையோ காரியங்களை நாம் தினம் தினம் கேள்விப்பட்டோம். ஆனால் தேவன் நம் மீது இரக்கமுள்ளவராயிருந்து அவருடைய மகா பெரிய கிருபையினாலே நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை நான் விடுவித்து கொண்டு வந்தேன் அல்லவா, அதை நீ ஒரு நாளும் மறவாதே. உன் வாழ்க்கையில் எத்தனையோ உயர்வான ஸ்தானங்கள் நீ வரலாம், எத்தனையோ வெற்றிகளை நீ பார்க்கலாம், எத்தனையோ யுத்தங்களை நீ ஜெயிக்கலாம். ஆனால் ஒரு நாளும் எகிப்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து வந்தேனே அந்த காரியத்தை மாத்திரம் நீ மறக்கக்கூடாது. அதை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தினம் தினம் அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாய் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு, அபரிதமாய் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம், தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு சுதந்திரம், பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த முத்திரை, ஹல்லேலூயா, ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறக்கவே கூடாது. ஆமென். மொத்தத்தில் தேவனை மறக்கக்கூடாது. இந்த வருடத்தில் தேவன் செய்த நன்மையை மறக்கக்கூடாது. தேவன் நம்மை நடத்தி வந்த எந்த வழிகளையும் மறக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார், 40 வருஷமாக இந்த வனாந்திரத்திலே நான் உன்னை நடத்தி வந்தேனே, அதையெல்லாம் நீ நினைத்துப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது கடந்த பாதைகளில் கர்த்தர் நடத்தின விதங்களை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளே விசுவாசமும் தைரியமும் அதிகமாய் வரும். ஆமென். ஆகவே இந்த வருஷத்திலே கர்த்தர் செய்த நன்மையை மறக்கக்கூடாது, கர்த்தரை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தரை மறக்கக்கூடாது? கர்த்தரை மறக்கக்கூடாது. நாம் எப்படி கர்த்தரை மறக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் எத்தனையோ நேரத்தில் நாம் செய்கிற செயல்களினாலே, நாம் செய்கிற காரியங்களினாலே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத எந்த இடத்திலும் நாம் தேவனை மறக்கிறோம் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் நடக்கிற நல்விசேஷங்கள், நமக்கு தேவன் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் தேவனை மட்டுமே முக்கியப்படுத்தாத ஒரு சூழ்நிலை அங்கு வரும் என்று சொன்னால், தேவனை விட இன்னொரு மனிதனை முக்கியப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால், தேவனுக்கு பயப்படுகிறதை விட மனுஷனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் நமக்குள் வரும் என்று சொன்னால், அங்கு நாம் தேவனை மறந்து போகிறோம் என்கிறதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம். அதுபோல் தேவனிடத்தில் மாத்திரமல்ல, மனிதர்களிடத்திலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த வருஷத்தில் தேவன் சில மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஆமாம். சில எல்லா நேரத்திலும் தேவதூதர்கள் இறங்கி வருகிறதில்லை. சில நேரங்களில் தேவதூதர்களாக மனிதர்களை தேவன் நமக்கு பயன்படுத்தி தருகிறார். அதை நாம் மறக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவ வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும். அது தேவன் நமக்கு செய்கிற ஒரு உதவி. அதை மறக்கக்கூடாது. யாரோ ஒரு நபர் மூலமாக நமக்கு நன்மை கிடைத்திருக்கும். சில நேரத்தில் சொந்தங்கள் பந்தங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்திருப்பார்கள். ஒரு சின்ன உதவி ஆனாலும் அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனை வருடங்கள் வந்தாலும் நீர் எனக்கு செய்த நன்மையை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீர் யாரை உபயோகப்படுத்தி எனக்கு நன்மை செய்தீரோ அவர்களையும் நான் மறக்க மாட்டேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரத்தில் நம்ம செய்த நன்றியை நம்ம மறந்து விடுகிறோம். ஆமாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்தாங்க அதற்காக அப்படி நம்ம அவர்களை மறந்து விடுகிறோம். ஆனால் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர்களுக்கு திரும்ப நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இதுதான் 2023 முடிக்கிறதுக்கு முன்பதாக நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. 2024 துவங்குவதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நாம் எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த உலகத்தில் உலக மனிதர்கள் தீர்மானம் எடுக்கிறாங்க. அடுத்த வருஷம் புது வருஷம் வருது, எப்படி தீர்மானம் எடுக்கிறோம்? நாங்கள் ஹெல்த்தை நாங்கள் ரொம்ப கரெக்டாக நாங்கள் பார்த்துக்குவோம். படிக்கிற பிள்ளைங்க இனி வர்ற வருஷத்தில் இத்தனை வருஷம்தான் படிக்கலை, 1ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணுவோம்? நல்லா படிப்போம், நல்லா வேலை செய்வோம். ஏதோ ஒன்றை உலக மனிதர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, நான் தினமும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இல்லை ஒரு வருஷத்தில் நான் பைபிள் மாதத்தை முடித்துருவேன். இது சின்ன பிள்ளைகளுக்குரிய தீர்மானம். இந்த தீர்மானத்தை என்னைக்காவது நிறைவேற்றி முடித்திருக்கோமோ அப்படின்னு சொன்னால் அது 90% இல்லை. அல்லேலூயா. பாதி ஆற்ற கடந்த உடனே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு நம்ம அடுத்த வேலையை துவங்க போய்விடுவோம். சரி, இனி நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம், என்ன 4 மாதத்தில் தான் அடுத்த வருஷம் வருதே, அப்போ பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். அல்லேலூயா. ஆமாம், தீர்மானம் எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். வேதத்தில் சில நபர்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. தீர்மானம்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? தானியேல். அல்லேலூயா. தானியேல் தீர்மானம் பண்ணார், நான் சாப்பிடுகிற எந்த போஜனத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். அதாவது என் தேவனுக்கு பிரியமான இல்லாத ஒரு போஜனத்தை கூட நான் சாப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா. தினமும் 3 வேளை, ஒருவேளை என் கழுத்துக்கு கத்தி வந்தால் கூட நான் ஜெபிக்கிறதை விட மாட்டேன். ஹல்லேலூயா. தீர்மானம் பாருங்கள், எவ்வளவு சவாலான ஒரு தீர்மானம். கர்த்தர் அந்த தீர்மானத்தை அங்கீகரித்தார். அதனால தான் 10 மடங்கு ஞானத்தை அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. சிங்கக்கெபிலே போடுகிற சூழ்நிலை வந்தாலும் அவர் எடுத்த தீர்மானத்திலிருந்து விலகவே இல்லை. ஆமென். அப்போ தேவனுக்குரிய காரியத்தில் நம்ம தீர்மானம் எடுக்கணும். எப்படி தீர்மானம் எடுக்கணும்? பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு எடுக்கிறத விட, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் ஆராதனைக்கு போகாமல் இருக்க மாட்டேன். தீர்மானம் எடுங்க. எந்தெந்த நேரத்துலலாம் தேவ சபைக்கு போகிறனோ அப்போல்லாம் கரெக்டாக முதல் நாளாக நான் முடிந்த வரைக்கும் ஆரம்ப நேரத்திலேயே நான் தேவ சபைக்கு போவேன். கர்த்தர் என்னை சந்திக்க வந்திருப்பார், அப்போவே நான் போய் இருப்பேன். தீர்மானம் விடுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக வேடிக்கையாக நம்ம வாழ்க்கையில் தோன்றினாலும் இதிலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். தாவீது சொன்னார், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். என் வார்த்தையில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். தீர்மானம் எடுங்க. அவிசுவாசமான வார்த்தையை நான் பேச மாட்டேன், வாக்கு தத்தத்தை தான் பேசுவேன். குற்றப்படுத்துகிற வார்த்தையை நான் பேச மாட்டேன், மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுகிற வார்த்தையை தான் நான் பேசுவேன். கெட்ட வார்த்தைகளை நான் பேச மாட்டேன், நன்மையான வார்த்தைகளை நான் பேசுவேன். அல்லேலூயா. தீர்மானிடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் இயேசுவை குறித்தே பேசுவதே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் பேச மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நான் பேசுவேன். அல்லேலூயா. அப்போ தன்னை உயர்த்தாதபடிக்கு இயேசுவையே உயர்த்துவேன் என்று தீர்மானம் எடுத்த பவுல். ஆமென். அப்போ வருகிற வருஷத்தில் நைவண்டு பிள்ளைகளாக இருக்கிற நாம், லீபனோன் அசம்பிளியை சார்ந்திருக்கிற நாம் தீர்மானம் எடுக்க போகிறோம். நான் எல்லா ஆராதனைக்கும் கரெக்டாக போவேன். ஆமென். முடிந்த அளவிற்கு சரியான நேரத்துக்கு நான் போவேன். கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அதற்குரிய பலனை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். என் வாய் மீறாதபடிக்கு என் நாவை காத்துக்கொள்வேன். தீர்மானம் எடுப்போம். என்னை எந்த இடத்திலும் மிகுப்படுத்தாமல் தேவனின் நாமத்தையே மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்திற்கே மகிமை வர பண்ணுவேன். தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் ஒரு தாவீதை போல, தானியேலை போல, பவுலை போல உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 35ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு திருப்பத்தை குறித்து நாம் படிக்கிறோம். பல சிறையிருப்பின் நடுவிலே வாழ்ந்தார்கள், பல பிரச்சனைகளின் நடுவிலே வாழ்ந்தார்கள், பல துக்கம் நிறைந்த அனுபவங்களுக்குள்ளே வாழ்ந்தார்கள், சஞ்சலம் நிறைந்த அனுபவங்களுக்குள்ளே வாழ்ந்தார்கள். நீண்ட காலங்களாக சிறைப்பட்டு போனார்கள். இதில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவோமா?
இதில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகுமா என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலங்கள் இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை கட்டளையிட ஆரம்பித்தார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மீட்கப்பட்டவர்கள், சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்தவர்கள், வாழ்க்கையின் பலவிதமான துன்பத்தை அனுபவித்தவர்கள், பல போராட்டங்களை அனுபவித்தவர்கள், இப்பொழுது அதில் இருந்து திரும்பி கர்த்தரிடத்தில் வந்து விட்டார்கள். அவர்கள் தேவனிடத்தில் வந்திருக்கிறார்கள். ஆகவே இனி அவர்களுக்கு சஞ்சலம் இல்லை, இனி அவர்களுக்கு தவிப்பு இல்லை, அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி மட்டுமே அவர்கள் மேல் இருக்க போகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கும் தேவன் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்கிற பாதைகள் ஒரு கசப்பான பாதைகளாய் இருந்திருக்கலாம். ஒருவேளை கடந்து வந்த அனுபவங்கள் ஒரு வேதனையின் அனுபவங்களாக இருந்திருக்கலாம். ஒருவேளை நமக்கு பிடிக்காத அநேக சம்பவங்கள், அநேக காரியங்கள் நமக்கு நடந்திருக்கலாம். ஏன் இந்த ஆண்டுகள் என் வாழ்க்கையில் இப்படி அமைந்து விட்டது என்று கேள்விகளை கேட்கலாம். எதிர்பாராத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சந்தித்த பொழுது நாமும் மனமுடைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றில் இருந்தும் உன்னை நான் திருப்பி உனக்கு செய்ய வேண்டிய மகிமையான காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்பது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இனி நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள் உண்டாக போகிறது. ஏதோ ஒரு காரியத்திலே சந்தோஷப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். கொஞ்ச நாட்கள், கொஞ்ச காலங்கள் நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன், ஆனால் எதிர்பாராத விதத்தில் அநேக சூழ்நிலைகள் எங்களை சந்தித்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இனிமேல் நான் உனக்கு கொடுக்கிற சந்தோஷம் நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் 4 காரியத்தை நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் எதினால் நம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார்? நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு 4 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். எதினால், எந்த காரியத்தினால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, முதலாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? அந்த பிரகாரமாக செய்வான், மனம் அடிவாக்குவான். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள், அழுது கொண்டே இருப்பாள். இந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நபர்தான் அன்னாள் என்று நம்ம படிக்கிறோம். அன்னாள் பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறாள், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். ஏனென்றால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அவளுடைய வீட்டிலே ஒரு அற்புதம் நடக்கணும், அவளுக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பி கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அவள் தேவனுடைய சமூகத்தில் போய், வசனம் சொல்லுகிறது, அழுது கொண்டே இருப்பாள் என்று எழுதியிருக்கிறது. அழுது கொண்டே இருப்பாள். அப்ப பல நாட்கள் அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் என்ன? அழுகை, கண்ணீர். அவள் சந்தோஷமான நாட்கள் அவளுக்கு இல்லை, மகிழ்ச்சியான நாட்கள் இல்லை. அவள் எதிர்பார்த்த சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கவில்லை. வீட்டிற்குள்ளே இல்லை, வெளியிலே இல்லை. எப்பொழுதும் அவளை சார்ந்திருக்கிற ஒன்று உண்டென்றால் அது அழுகை மட்டும் தான். அழுது கொண்டே இருப்பாளாம். அந்த அழுகை நிமித்தம் அநேக நாட்களாக அவள் சாப்பிடாமலும் இருந்திருக்கிறாள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இப்படி அழுது கொண்டே இருந்த அந்த அன்னாளின் வாழ்க்கையில் ஒரு நாள் கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு, அவள் ஜெபத்தை கேட்டு, அவளுடைய அழுகையை கண்டு அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாளாம். 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 18ஆம் வசனம் வாசிங்கள், பார்க்கலாம்.
வேதம் சொல்லுகிறது, அங்கே வாசித்தோம் அருமையானவர்களே, 7ஆம் வசனத்திலே அவள் அழுது கொண்டே இருந்தாள் என்று படித்தோம். ஆனால் இந்த 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அதற்கு அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அப்ப இதற்கு இடைப்பட்ட பகுதியிலே அழுது கொண்டே இருந்த இந்த நபருடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். 17ஆம் வசனத்தில் படித்தால், தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த அருமையான நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எதற்காக நீ அழுதாயோ இனி அதற்காக நீ அழமாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய ஜெபம் பரலோகத்திற்கு போய் எட்டி இருக்கிறது. உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுவிட்டார். எத்தனையோ நாட்களாய் ஆலயத்தில் அழுதாய் அல்லவா, ஜெபத்தில் அழுதாய் அல்லவா, தனி ஜெபத்தில் அழுதாய் அல்லவா, உன் படுக்கையில் அழுதாய் அல்லவா, இரவெல்லாம் உன் படுக்கையை கண்ணீரால் நனைத்தாய் அல்லவா, எத்தனையோ நாட்களாய் அழுது புலம்பினாய் அல்லவா. ஒருவேளை அன்னாலை போல ஒரு தேவை உங்களுக்கு இல்லாவிட்டாலும் வேறு ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் அழுது புலம்பினீர்கள் அல்லவா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ அழமாட்டாய், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. இந்த காலவெளியில் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். உன் அழுகைக்கு ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்தி உன் தலையை கர்த்தர் மகிழ்ச்சியினாலே நிரப்ப போகிறார். இனி நீ உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ கதற வேண்டிய அவசியம் இல்லை. உன் வீட்டை பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தனிமையாய் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ எல்லா இடங்களிலும் சந்தோஷமாய் இருக்கிறதையே கர்த்தர் விரும்புகிறார். உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை அந்நாளை போல எனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதா, என் குடும்பம் கட்டப்படாதா, எனக்கு ஒரு நன்மை வராதா, ஐயோ நானும் நீண்ட நாட்களாக இருக்கிறேனே, நிபச் சொல்லுக்குள்ளே இருக்கிறேனே, அநேகர் விரல் நீட்டி பேசுகிறார்களே, அநேகர் எங்களை குற்றப்படுத்துகிறார்களே, நாங்கள் ஏதோ தவறு செய்தது போல, பாவம் செய்தது போல பேசிக்கொள்கிறார்களே, இந்த இப்படிப்பட்ட காரியத்தை கேட்டு மனமுடைந்து நிற்கிறோமே. ஒருவேளை வெளியில் எங்கள் துக்கத்தை நாங்கள் காண்பித்துக் கொள்ளாவிட்டாலும் இந்த துக்கம் எங்க பாரம் எங்க இருதயத்தை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழமாட்டாயா, இனி சந்தோஷப்படுவாயா. உன் அழுகையை பார்த்தவர்கள் இனி நீ சந்தோஷப்படுகிறதை தான் பார்க்க போகிறார்கள். உன் அழுகையை பார்த்தவர்கள் நீ மகிழ்ச்சியாய் இருக்கிறதை தான் பார்க்க போகிறார்கள். எங்கே அழுதாயோ அங்கே மகிழ்ச்சி உண்டாக போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாக போகிறது. உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது, அதனால சந்தோஷம். நீண்ட நாட்களாய் ஜெபித்த ஜெபம் எங்கே? நீண்ட நாட்களாய் உபவாசித்தது எங்கே? நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தது எங்கே? நீண்ட நாட்களாய் ஆமென் உபவாசித்து உடலை ஒருக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தோமே, அதெல்லாம் எங்கே போனது என்று கேட்கிறாயே, அந்த ஜெபம் எங்கே போனது என்று கேட்கிறாய் அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜெபம் என் சமூகத்துக்கு வந்து எட்டி இருக்கிறது. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டப்பா. இந்த 2024வது ஆண்டு உனக்கு நான் நன்மை செய்ய போகிறேன். அழுத இடத்தில் ஒரு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. அது இந்த நாளிலே உன்னை நிரப்பட்டும். அது இந்த நாளிலே உன்னை தொடட்டும். அந்த ஆசீர்வாதம் இந்த நாளில் உன் குடும்பத்தை சந்திக்கட்டும், உங்கள் பிள்ளையை சந்திக்கட்டும், உன் சரீரத்தில் அது சந்திக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அதை செய்வாராக, கர்த்தர் அதை செய்வாராக. இரண்டாவது வாசியுங்கள். ஏசாயா 51ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்து பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அங்கே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது நாம் இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் திரும்ப கட்ட
கட்டி எழுப்புகிறபடினாலே அங்கே ஒரு பெரிய சந்தோஷம். பாழானதெல்லாம் தேறுதல் அடைய செய்து, பாழானவைகளை எல்லாம் தேவன் சரிப்படுத்தி அதை மறுபடியும் கட்டி எழுப்பும்படிக்கு தேவன் விரும்புகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது பாழாய் கிடக்கிறது? எது பாழான நிலத்தை போல இருக்கிறது? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பாழான ஒரு நிலம் அப்படின்னா பயனற்றது, பிரயோஜனமற்றது, உபயோகம் இல்லாதது அந்த வீடு, அது ஒரு பாழடைஞ்ச வீடு சொல்லுவோம்ல, அந்த வீடு பாழடைஞ்ச வீடு. அங்கே யாரும் என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாது. அந்த வீட்டில் ஒரு மனுஷனும் தங்க முடியாது. அது ஒரு பாழான வீடுன்னு சொல்லுவோம் பாருங்க. பயனற்றது, யாரும் குடியிருக்க முடியாதது, பிரயோஜனமற்றது. கவனிங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை தேவன் தேறுதல் அடைய செய்து, அதை தேவன் சரிப்படுத்தி, அங்கே தேவன் சந்தோஷத்தை ஏற்படுத்த விரும்புகிறாராம். அல்லேலூயா. உலக பிரகாரமான காரியம், ஒருவேளை உங்களுடைய தொழில், ஒருவேளை உங்களுடைய வியாபாரம், நீங்கள் எடுக்கிற முயற்சி ஒரு பயனற்ற நிலையில் இருக்கிறதா? ஒருவேளை பாழாய் போய் கிடக்கிறதா? எப்படியோ இருக்க வேண்டும் என்று, எப்படியோ வந்துவிடலாம் என்று ஆரம்பிக்கப்பட்ட துவங்கின தொழில், துவங்கின வியாபாரம் எங்கேயோ எப்படியோ ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், இழப்பு. இப்படியே வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்களிலே சந்தித்தோம் அல்லவா? இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. பாழா கிடக்கிறதெல்லாம் கர்த்தர் கட்டி எழுப்ப போறாரு. பாழானவைகள் எல்லாம் புதுப்பிக்க போகிறாராம். புதுப்பித்து தேவன் அங்கே என்ன செய்ய போறாராம்? நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் வைக்க போகிறார். திரும்ப கட்டி எழுப்பப்படும் பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியம் பாழடைந்து விட்டதோ? ஜெப வாழ்க்கை இல்லையா? பரிசுத்த வாழ்க்கை இல்லையா? கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் இருக்கிறோமா? முன்னாலே போல ஆண்டவருக்காக வாழ முடியல, முன்னால போல ஜெபம் பண்ண முடியல, முன்னால போல செயல்பட முடியல, முன்னால போல கர்த்தருக்காக நாங்கள் நிற்க முடியல. நாங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்து ஜெபித்த காரியங்கள் ஏராளம், இன்னைக்கு முடியல. ஆவிக்குரிய நிலையில் ஒரு பாழான அனுபவம், உடைக்கப்பட்ட அனுபவம், வெறுமையான அனுபவம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற பாழானவைகளையும் பரிசுத்த ஆவியானவர் சரிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாராம். ஹல்லேலூயா. உங்களுக்குள் ஒரு ஜெப ஆவி பற்றி பிடிக்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஜெப ஆவியை இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆவிக்குரிய உயர்வு, ஆவிக்குரிய செழிப்பு, ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாக போகிறது. ஆமென். அநேகருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கட்டும். உங்களுடைய கண்கள் தரிசனங்களை பார்க்க போகிறது. நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் முன்கூட்டியே கர்த்தர் அறிவித்து, முன்னக்கூட்டியே கர்த்தர் சொல்லி அதை நிறைவேற்றுகிற காலங்கள். அநேகருடைய ஆவிக்குரிய ஆமென் கண்கள் இன்றைக்கு திறக்கப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய வீட்டிலே, என் ஜனத்தினுடைய குடும்பத்திலே, அநேக வீடுகளுக்குள்ளே என் பிள்ளைகளுக்குள் நடக்க போகிறவைகளை அறிவித்து அவைகளுக்காக ஜெபிக்கும்படியான கிருபைகளை நான் என் பிள்ளைகளின் மேல் வைக்க போகிறேன். அல்லேலூயா. இது இப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் போச்சேன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. இப்படி சம்பவிக்கணும் எனக்கு தெரியாமல் போச்சுதே, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஜெபம் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அறிவிக்காமல் எதையும் செய்கிறவர் அல்ல. அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்றால் அதை தேவன் முன்னறிவித்து அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான ஒரு போக்கை, ஒரு வழியை நீங்கள் கை கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். நான் ஆவியிலே உணர்கிறேன். இந்த காலவெளியில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆமென். என் ஜனத்தினுடைய மனக்கண்களை நான் திறக்கப் போகிறேன். அல்லேலூயா. திறக்கப் போகிறேன். தேவ ரகசியம் வெளிப்படுகிற காலம், தேவ ரகசியம் வெளிப்படுகிற நாட்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். இருளின் அனுபவங்கள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இருளின் நிலைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாருடைய மனக்கண்களையும் கர்த்தர் திறக்கட்டும். இன்றைக்கு உங்கள் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை சபை காணும்படிக்கு உதவி செய்யட்டும். திரும்ப மறுபடியும் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் மாறப்போகிறது.
ஆதியில் இருந்த அனுபவங்கள் உண்டாக போகிறது. ஆதியில் இருந்த காரியங்கள் நடக்கப் போகிறது. ஆதியில் இருந்த உன்னத ஆவிக்குரிய அனுபவம் சபைக்கு உண்டாக போகிறது. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ பாழானதை சரிப்படுத்தி அதை திரும்பி தேவன் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் பொழுது அங்கே என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இனி உங்கள் வீடு பாழா கிடக்காது. உங்கள் வாழ்க்கை இனிமேல் பாழா கிடக்காது. தோத்துரும். மற்றவங்கெல்லாம் பார்த்து ஐயோ இப்படி நடந்துட்டே பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டாங்களே, அவங்க கண்களுக்கு முன்னால் ஆமேன் 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 கர்த்தர் உங்களுக்கு செய்த கிரியைகளை அவர்கள் பார்த்து அந்த சந்தோஷத்தை நீங்கள் மட்டுமல்ல அவர்களும் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யட்டும். பாழானவைகளைப் போல அல்ல, என் வாழ்க்கை ஏதேனை போல மாறப்போகிறது. கர்த்தர் அதை செய்வாராக. மூன்றாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏசாயா 9ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அங்கே மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பில் மகிழ்கிறது போல இங்கே வாசிக்கிற மூன்றாவது ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எதில மகிழ்ச்சி தெரியுமா? எப்படி எதினால் நமக்கு அந்த மகிழ்ச்சியை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் தெரியுமா? மூன்றாவது அறுவடையினால் ஏற்படுகிற மகிழ்ச்சி. என் கூட எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. அறுவடையினால் உண்டாகிற மகிழ்ச்சி, பலன் பெறும் நாட்கள். அல்லேலூயா. பலன் பெறும் நாட்கள். அறுவடை உண்டாகும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கிறது. கவனிங்கள், ஒருவன் விதைக்கும் பொழுது அவன் சந்தோஷப்படவில்லை. விதைக்கும் பொழுது கண்ணீரோட விதைக்கிறான். விதைக்கும் பொழுது கவலையோட விதைக்கிறான். எப்படி நடக்குமோ தெரியல, எப்படி இதில் பலன் வருமோ தெரியல, எப்படி இந்த நன்மை அனுபவிக்க போகிறோமோ தெரியல. அருமையானவர்களை, கஷ்டப்பட்டு ஒருவன் விதைக்கிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். எந்த மனுஷனாலும் விதைக்கப்படும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது அது ரொம்ப கஷ்டமா இருக்குது, கடினமா இருக்கிறது. முகத்தின் வேர்வை நிலத்தில் விழுந்து கஷ்டப்பட்டு அந்த பணிகளை செய்கிறார்கள். ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா? ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்துராதா? இதில் இருந்து வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்துராதா? இதில் இருந்து வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிச்சிராதா? அந்த பழைய நிலைமை மாறி ஒரு புதிய நிலைமை நமக்குள்ள வராதா? அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் பிரயாசப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாக போகிறது. எதுக்கு தெரியுமா? எங்க தெரியுமா? அறுவடையினால் உண்டாகிற மகிழ்ச்சி. கர்த்தர் சொல்றாரு, பிரயாசப்பட்டு பலத்தை பார்க்கலையா? பிரயாசப்பட்டு நிறைவை பார்க்கலையா? பிரயாசப்பட்டு வாழ்க்கையில எந்த விதமான மேன்மையும் பார்க்கலையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்ணீரோட விதைத்ததெல்லாம் உனக்கு கம்பீரமான பலனை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா. பலன் கொண்டு வருவது தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி. அறுவடையினால் உண்டாகிற சந்தோஷம். அறுவடையினால் உண்டாகிற சந்தோஷம். உன் களஞ்சியங்கள் இனி காலியாக இருப்பதில்லை. அந்த அறுவடையின் பலன்கள் உன் களஞ்சியங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, களஞ்சி எப்படி இருக்குமா தெரியுமா? அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு போதும், எனக்கு போதும் அப்படின்னு திருப்தியாக அளவுக்கு கொடுத்து அதில் இருக்கிறவைகளை அநேகருக்கு நீங்கள் கொடுக்கத்தக்க அளவு உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த வருஷத்தில் உன் வீட்டில் ஒரு குறைவும் உனக்கு இருப்பதில்லை. உன் வீட்டில் ஒரு குறைவும் வருவதில்லை. அல்லேலூயா. ஆமென். உன் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். யாருக்கும் இல்லாத ஒரு அறுவடை ஈசாக்குக்கு உண்டாயிற்று. அந்த தேசம் பாழான தேசம் போல, பஞ்சம் நிறைந்த தேசம். அந்த தேசத்தில் ஆசீர்வாதம் இல்லை, அந்த தேசத்தில் எந்த பலனும் இல்லை. அந்த தேசத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று நினைக்கிற இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ விதைக்கணும், நீ விதைக்கணுங்கிறாரு. அந்த தேசத்தில் ஈசாக்கு விதைத்தான். ஹல்லேலூயா.
பாழான நிலத்தில் ஆமேன் பஞ்சமான நாட்களில் எல்லாரும் ஈசாக்கை பார்க்கும்போது சொல்லியிருப்போம், பைத்தியக்காரா, இருக்கிறதும் கொஞ்சம், எல்லாருக்கும் இல்லை, பஞ்சம் தேசத்தை நெருக்கிக்கிட்டு இருக்கு, இருக்கிறத கொண்டு போய் விதைக்கிறேன்னு சொல்றியப்பா, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். இவன் சொல்லியிருப்பான், அறிவு எனக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு நாள் சந்தோஷப்படுவீங்க, இவன் செஞ்சதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு தன்னிடத்தில் இருக்கிறவைகளை கொண்டு அவன் தேசத்தில் விதைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த வருஷத்தில் அல்லேலூயா, பலன் என்பது என்றைக்கோ அல்ல, அந்த வருஷத்தில். பலன் என்பது 10 வருஷம் கழிச்சு அல்ல, அந்த வருஷத்தில். பலன் என்பது ஆமேன் என்னைக்கோ நடக்க போகிறத கர்த்தர் பேசலை. ஆமேன், முயற்சி எடுத்து பாருங்க, பிரயாசப்பட்டு பாருங்க, விதைச்சி பாருங்க, கர்த்தர் பலனை கொடுக்க போகிறார். ஒரு பெரிய அறுவடை காத்திருக்கிறது. லீபனோன் ஊழியத்தில் ஒரு பெரிய அறுவடை காத்திருக்கிறது. 2024 ஆண்டு ஒரு பெரிய லெவலுக்குள்ள கர்த்தர் ஊழியத்தை கொண்டு போகிறார். நாம ஜெபித்த ஜெபம் வீணா போகல. 40 நாள் 21 நாள் பல நாட்களாய் தேவ சமூகத்தில் ஜெபித்தோமே, அந்த ஜெபம் வீணாய் போகல. அந்த விதைத்ததின் பலன்களை இந்த ஊழியம் பார்க்க போகிறது. இந்த விளைத்ததின் பலன்களை இந்த சபை பார்க்க போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்கிற வருஷத்திற்குள்ளே வந்துவிட்டோம். அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே வந்துவிட்டோம். எனக்கு நன்றாய் தெரிகிறது, ஆண்டவர் எதையோ ஒன்றை நமக்கு பெருசாக செய்ய போகிறாரு. பின்னால் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமே இல்லை. எனக்கு செய்ய போகிறான்னு சொல்லலை, நமக்கு செய்ய போகிறான்னு சொல்லியிருக்கேன். அப்படியாவது ஒரு ஆமேனை சொல்ல மாட்டீங்களான்னு? செய்ய போகிறார். ஆமேன் சொன்னவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்லையா? கொஞ்சம் லேட் ஆகும். பேசாமலே உட்கார்ந்துருக்கிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இல்லைப்பா சீக்கிரம் நடந்துருனப்பா அப்படின்னா இன்னொரு முறை ஆமேன்னு சொல்லிடுங்க. கர்த்தாவே, எப்படியெல்லாம் ஆமேன்னு சொல்ல வைக்க வேண்டி இருக்குப்பா. தோத்துரும். கவனிங்க, அறுவடையின் காலம், சபைக்கு அறுவடையின் காலம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அறுவடையின் நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆமேன். எங்கிருந்தெல்லாம் ஆத்துமாக்கள் வரப்போகிறாங்க. சிறைப்பட்டு போனவங்க வரப்போகிறாங்க. கர்த்தர் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்திட்டாரு. அவரே கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. பலன் உண்டாகிறதை பார்க்க போகிறோம். அறுவடையினால் உண்டாகிற மகிழ்ச்சியை கர்த்தர் சபைக்கு கொடுக்க போகிறாராம். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்த போது 100 மடங்கு பலன் கிடைத்தது. 100 மடங்கு பலன். அறுவடை ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தும். நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், நான் இப்படியெல்லாம் உழைச்சேன், இந்த பலனை பார்க்கறதுக்கு ஆண்டு உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். பாருங்க, இன்னைக்கு சொல்லுகிறேன், அதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க போகிறது. 3வது, அறுவடையினால் உண்டாகிற மகிழ்ச்சி. 4வது, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 3 விதமான சம்பவம், அங்கே 3 விதமான மகிழ்ச்சி அங்கே உண்டாயிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். 1, ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதிலே 99 ஆடுகள் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. சோத்திரம். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? 99 ஆட்டையும் விட்டுவிட்டு காணாமல் போன அந்த ஆட்டை அவன் தேடி போகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? காணாமல் போன ஆடு திரும்ப தன் பக்கமாய் கிடைத்தபடியினால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லேலூயா. அப்ப இழந்த ஆடு திரும்ப கிடைத்தது, அதனால் சந்தோஷம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். மெய்ப்பனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? மெய்ப்பனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? காணாம போன ஆடு திரும்ப வந்தது. அல்லேலூயா. நானும் சில நாளாக சில ஆட்டை தேடிக்கிட்டே இருந்தேன், காணலையேன்னு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்துட்டார். அது எந்த ஆடுன்னு அவங்களுக்கு தெரியும், நம்மளைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு. சில நாள் காணாமல் போயிட்டு சில ஆடு இந்த பக்கமே வரல பாருங்க, தோத்துரும். ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த ஆடெல்லாம் இன்னைக்கு கொண்டு வர மாட்டீரா அப்படின்னு ஜெபம் பண்ணேன். பாருங்க, கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. அப்போ காணாமல் போன ஆடு திரும்ப கிடைத்ததினால் அந்த மெய்ப்பனுக்கு பெரிய சந்தோஷம்.
ஆமென். இரண்டாவது, ஒரு நபருக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதில் 1 காணாமல் போய்விட்டது. காணாமல் போன வெள்ளிக்காசு பரவாயில்ல, 9 இருக்கிறதே அது போதும், 9 இருக்கிறதே, 1 தானே போனா போட்டும் என்று நினைக்கவில்லையா? ஐயோ மனம் பதறுகிறது. 1 வெள்ளிக்காசு காணாமல் போயிட்டு அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருமையானவர்களை விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவள் தேடாமல் இருப்பாளோ? ஆமென் சொல்லுங்க. தேடாமல் இருப்பாளோ? அவள் தேடினாளாம், வீட்டிலே விளக்கை கொளுத்தினாளாம், அதற்கு அப்புறம் வீட்டை பெருக்கினாளாம். தோத்துரும். சிலது காணாமல் போயிட்டுன்னு நினைக்கிறீங்க. தோத்துரும். போய் வீட்டில் போய் வீட்டை நல்லா பெருக்குங்க, கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ இருக்கு தோத்திரம். குறிப்பா கட்டிலுக்கு கீழே பாருங்க இருக்கும். ஆமென். நிறைய காணாமல் போனது எங்கே தான் இருக்கும்? கட்டிலுக்கு கீழே இருக்கும், இல்லைன்னா பீரோவுக்கு கீழே இருக்கும். எவனும் எடுத்துட்டு போகலை, எவனோ கொண்டு போயிட்டான், எப்படியோ போயிட்டு ஒன்றும் இல்லைங்க. 6 மாதம் வீடு பெருக்கல, அதனால தான் அந்த சந்தேகம். இன்னைக்கு போய் வீட்டில் போய் கொஞ்சம் சுத்தம் செஞ்சு பாருங்க, இன்னும் காணாமல் போயிட்டுன்னு நினச்சது இன்னைக்கு கையில் கிடச்சிருங்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க. அப்போது 1 வெள்ளிக்காசு காணாமல் போயிற்று. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவள் தேடாமல் இருப்பாளோ? இப்போ சந்தோஷம் என்னன்னா, மகிழ்ச்சி என்னன்னா, அந்த 1 வெள்ளிக்காசு தன் கையில் கிடைத்த பொழுது அவளுக்கு உண்டாகிற மகிழ்ச்சி. எதை இழந்தோமோ அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறதினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது ஒரு சம்பவம் சொல்லியிருக்கு. சோத்திரம். அருமையானவர்களே, ஒரு மகன், ஆமென், இளைய குமாரன் வீட்டை விட்டு போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் காணாமல் போனவன் கிடையாது, இவன் வேணுன்னே போனவன். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், சிலது வேணுன்னே போயிருக்கோம், போயிடுவோம் அப்படின்னு போயிருக்கும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் வேண்டுமென்றே போனவன், தகப்பனுடைய வீட்டை விட்டு போனவன். அருமையானவர்களை, தூர தேசத்திற்கு போனான். சுகபோகமாய் வாழ நினைத்தான், மகிழ்ச்சியாக வாழ நினைத்தான், எல்லாம் சம்பூரணமாக கிடைக்கும் என்று நினைத்தான். வீட்டிலே இல்லாத மகிழ்ச்சி வெளியிலே கிடைக்கும் என்று நினைத்தான். வீட்டிலே இல்லாத சந்தோஷத்தை வெளியே அனுபவிக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அனுபவிச்சான். குறுகிய காலம், நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. ஒரு நாள் அவன் எல்லாராலும் கைவிடப்பட்டான். அருமையானவர்களே, தகப்பனுக்கு தன் பிள்ளை காணாமல் போய்விட்டான் என்கிற உணர்வு. தகப்பனுக்கு அவன் காணாமல் போய்விட்டான். திரும்ப வருவானா, திரும்ப கிடைப்பானா? அந்த தகப்பனுடைய ஏக்கம், என் பிள்ளை எப்படியாயிலும் திரும்ப வர வேண்டும், என் பிள்ளை எப்படியாயிலும் திரும்ப வர வேண்டும். அந்த தகப்பனுடைய ஒரு நல்ல ஏக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, நாள் ஒன்று வந்தது, அவனே திரும்பி வந்தான் பாருங்க. காணாம போன சோத்திரம் இளைய குமாரன் மறுபடியும் வந்தான். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா, சோத்திரம். இப்போ பாருங்க, காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அதனால நம்ம கொளுத்த கன்று அடித்து நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சியாயிருப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், இதில் 3 சம்பவத்திலும் நான் சொல்ல விரும்புகிற காரியம், அருமையானவர்களே, இழந்தவைகளை திரும்ப பெறுகிறபடியினால் உண்டாகிற மகிழ்ச்சி. எதை இழந்து போய் நிற்கிறீங்க? ஒரு நாள் தாவீது தன் மனைவி, தன் பிள்ளைகளை இழந்து நிற்கிறான். சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அருமையானவர்களே, அழுகிறான். ஐயோ, என் மனைவி பிள்ளைகளை கொண்டு போயிட்டானே, என்ன செய்வதென்று தெரியவில்லையே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. இழந்து போய்விட்டீர்களா? உங்கள் கையிலே இருந்தவைகளை இழந்துட்டீங்களா? நன்மைகளை இழந்து போயிட்டீங்களா? ஆஸ்தியை இழந்துட்டீங்களா? வீட்டை இழந்துட்டீங்களா? சோத்திரம், வஸ்துக்களை இழந்துட்டீங்களா? சுகத்தை இழந்துட்டீங்களா? ஒரு காலத்து நான் எப்படி வேலை செய்வேன் தெரியுமா? என் உடம்புல அவ்வளோ பலன் இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் சுகத்தை இழந்துட்டேன். ரொம்ப நேரம் எனக்கு உட்காரவே முடியல. தோத்துரும், எப்போ பாஸ்ட்டு முடிப்பார்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தோத்துரும், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரா? தோத்துரும், ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன்ப்பா, என்ன நடக்க போதோ தெரியலையே. உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு விட்டார். 4வது பாயிண்டோட முடிஞ்சிரும். அல்லேலூயா.
அன்னைக்கு இருக்க முடிஞ்சு, ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கூட ஒரு சேரில் நம்மளால் என்ன செய்ய முடியல, பலத்தை இழந்துட்டோம். இன்னைக்கு சொல்கிறேன், எதெல்லாம் இழந்தோம் அப்படின்னு நினைக்கிறோமோ இன்னைக்கு கர்த்தர் அதெல்லாம் திரும்ப தரப்போகிறார், திரும்ப தரப்போகிறார், திரும்ப தரப்போகிறார். உன் சரீரத்தில் திரும்ப பலன் வரப்போகுது. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப ஒரு சக்தி உங்கள் சரீரத்தை இன்னைக்கு தொட போகிறது. ஆமென் ஆமென். வயசாயிட்டுல அதனால நான் பலத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆமென். கர்த்தர் நம்மளெல்லாம் வாலிபர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறாரா? ஆமென் ஆமென். திரும்ப வால வயது போல. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி அந்த கழுகுக்கு அந்த பலன் திரும்ப வருமோ அதுபோல ஒரு பலனை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு திரும்பவும் கொடுக்க போறாரு. முன்னாடி மாதிரி நடக்க முடியல, முன்னாடி மேலே வேலை செய்ய முடியல, முன்னாடி மாதிரி எதையும் செய்ய முடியலன்னு சொன்னீங்கல்ல, பலத்தை இழந்துட்டேன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு ஒரு தேவ பலத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு, ஒரு தேவ பலத்தை கொடுக்க போறாரு. இந்த ஆராதனை வேளையிலேயே ஒரு தேவ பலன் உன்னை தொட போகிறது. இந்த பிரசங்க நேரத்திலேயே ஒரு தேவ பலன் உன்னை தொட போகிறது. நீ இழந்து போன தேவ பலத்தை இன்னைக்கு கர்த்தர் உனக்கு திரும்பவும் கொடுக்க போறாரு, கொடுக்க போறாரு, கொடுக்க போறாரு. இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள், கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள், கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நடக்கும். இழந்ததை திரும்ப பெறுகிறபடினால் உண்டாகிற மகிழ்ச்சி. மறுபடியும் வாக்குத்தத்த வசனத்திற்கு வருவோம். ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. நீண்ட நாட்களாய் உங்களை தொடர்ந்த சில காரியங்கள் இனி உங்களை தொடருவதில்லை. உங்களை தொடர்வது நன்மையும் கிருபையும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபை மட்டுமே உங்களை தொடரும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட பிரயாசம் வீணாய் போனதோ, வீணாய் போயிட்டுன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, பலன் பெறுகிற நாட்கள். நீ போட்டதெல்லாம் ஸ்தோத்திரம் நஷ்டப்பட்டுட்டு நினைக்காத, 2 மடங்காக கர்த்தர் அதில் திரும்ப தருவார். இழந்து போனதெல்லாம் திரும்ப வரும், இழந்து போனதெல்லாம் திரும்ப வரும். அல்லேலூயா. இழந்து போன ஆசீர்வாதங்கள் திரும்ப வரும், இழந்து போன ஐக்கியம் திரும்ப வரும், இழந்து போன உறவு திரும்ப வரும், இழந்து போன சமாதானம் திரும்ப வரும், இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப வரும். இனிமே நீ எதையிலும் நஷ்டப்பட மாட்டாய். நஷ்டமானதெல்லாம் உனக்கு லாபமாக போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம், கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே எழுந்தருளி இருக்கிறார், எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஒரு புதிய காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இதுவரைக்கும் பார்க்காத சில வல்லமையான கிரியைகளை, வல்லமையான அபிஷேகத்தை, வல்லமையான வெளிப்பாடுகளை, வல்லமையான கிரியைகளை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சபையே நீ மகிழ்ந்திரு, சபையே நீ ஆர்ப்பரி. இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம். அழுகையின் காலம் முடிந்து விட்டது. யாருக்காக அழுதாய்? எதற்காக அழுதாய்? எந்த இடத்தில் அழுதாய்? எதை நினைத்து அழுதாய்? இனி அதற்காக அழமாட்டாய், இனி அதற்காக அழமாட்டாய். இனி தனிமையில் உட்கார்ந்து அழமாட்டாய். உன் பிள்ளையை நினைத்து அழமாட்டாய், உன் கணவனை நினைத்து அழமாட்டாய், உனக்கு இல்லாததை நினைத்து அழமாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தனித்து விடப்பட்டு விட்டேனே, நான் கைவிடப்பட்டு விட்டேனே என்று நீ அழமாட்டாய், அழமாட்டாய். ஏன் தெரியுமா? உன் அழுகையெல்லாம் மாற்றி கர்த்தர் உன்னை சந்தோஷத்தால் நிரப்ப போறாரு, சந்தோஷத்தில் நிரப்ப போறாரு, சந்தோஷத்தில் நிரப்ப போறாரு. சபையே உன்னை மகிழ்ச்சி ஆக்குற நேரம், ஜனமே உன்னை மகிழ்ச்சி ஆக்குகிற நேரம். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். உன்னாலே புரட்ட முடியாத சில பாரம், உன்னாலே புரட்ட முடியாத சில பாரம் உன்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. உன்னை விட்டு அவைகள் நீங்குகிற நேரம் இது, நீங்குகிற நேரம் இது. உன் பிள்ளைக்கு நன்மை உண்டாகும், உன் பிள்ளைக்கு நன்மை உண்டாகும். ஆமென், ஆமென். நீ எதிர்பார்க்கவில்லை, இப்பொழுது இந்த காரியம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த வருஷத்தில் உன் பிள்ளைக்கு ஒரு நன்மையான காரியம் கைகூடி வருகிறது,
கைகூடி வருகிறது. நீ நினைக்கிறாய் 3 ஆண்டுகள் போகட்டும், 2 ஆண்டுகள் போகட்டும் என்று. ஆனால் கர்த்தரே அந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அப்பொழுது நீ சொல், இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய திட்டம் என்று நீ உணர்ந்து கொள். சில ஆசீர்வாதத்தை நீ தாமதப்படுத்தாதே, சில ஆசீர்வாதத்தை நீ தூக்கி எறியாதே, சில ஆசீர்வாதத்தை நீ நஷ்டப்பட்டு நீ நிற்காதே. ஆமென். கர்த்தர் தம்முடைய வேலையில் மகிமையான காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் பனி போல இறங்கி வருகிறது, பனி போல இறங்கி வருகிறது. ஒரு குளிர்ந்த காற்றை போல உங்கள் மேல் வீசுகிறதை உணருவீர்கள். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. Thank you Jesus. உன் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத குழப்பத்தின் ஆவி, சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிற ஆவி, பிரிவினையின் ஆவி, போராட்டத்தின் ஆவி, சஞ்சலத்தின் ஆவி உன் எல்லையை விட்டு விலகி போகிறது, உன் குடும்பத்தை விட்டு விலகி போகிறது. ஆவியிலே, அபிஷேகத்திலே ஒரு 5 நிமிஷம் ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணு. இப்பொழுதே ஒரு அற்புதம், இப்பொழுதே ஒரு அற்புதம். ஹalleluya. இப்பொழுதே ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். சகோதரியே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். Thank you, thank you Lord. மனக்கண்கள் திறக்கட்டும். தேவ தரிசனம் உண்டாகிறது, தேவ தரிசனம் உண்டாகிறது. சிலருக்கு வெளிப்பாடுகள் உண்டாக போகிறது. சிலருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். நடக்க போகிற சம்பவத்தை சொல்லுவார் உனக்கு. நீ அதற்கு கீழ்ப்படித்து அவைகளை சரிப்படுத்த ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியம் அது வெறுமையா இருக்காது, வெறுமையா இருக்காது. சிலருக்கு வெளி தேசத்திற்கு போகிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஏற்படுத்துகிறார், ஏற்படுத்துகிறார். அந்த காரியம் உனக்கு நடக்கும், அந்த காரியம் உனக்கு நடக்கும். 3 மாதங்களுக்குள் ஒரு காரியம் உனக்கு கைகூடி வரும். ஆமென். 3 மாதங்களுக்குள் உன் வேலை விஷயத்தில் நீ எடுத்த முயற்சியில் பல தோல்விகளை சந்தித்து, பல பிரச்சனைகளை சந்தித்து, இனி காரியம் வாய்க்காது, இனி வாய்ப்பே இல்லை என்று நினைத்த காரியம், ஆமென், 3 மாதங்களுக்குள், ஆமென், கர்த்தர் உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றி உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அநேகருக்கு அதிகாரியாய் உன்னை தேவன் வைப்பேன் என்று சொல்லுகிறார், வைப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வேண்டுமோ, அந்த ஆசீர்வாதம் யாரை நிரப்ப வேண்டுமோ, அது இப்பொழுது அவர்களை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். முடங்கி கடந்த பொக்கிஷங்கள், முறங்கி கடந்த நன்மைகள், நீங்க பிரயாசப்பட்டு உழைத்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்தவைகள் ஏதோ ஒரு மனிதனால் ஏமாற்றப்பட்டு விட்டது, ஏதோ ஒரு மனுஷனுடைய கரத்திற்குள் போய்விட்டது. அது திரும்ப வருவதற்கு வாய்ப்பே இல்லை, உண்மைதான். ஆனால் நீ கர்த்தரிடத்தில் ஜெபித்த ஜெபம் வீணாய் போகல. அது வரும், திரும்ப வரும், உன் கரத்திற்கு வரும். உன் பிரயாசத்தின் பலன் உனக்கு திரும்ப வரும், உன் பிரயாசத்தின் பலன் உனக்கு திரும்ப வரும். ஹalleluya, ஹalleluya. இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் தாமதிப்பதில்லை, இனி நான் தாமதிப்பதில்லை. ஒவ்வொரு நல்ல செய்திகளும் உங்கள் இல்லங்களுக்கு வரப்போகிறது, ஒவ்வொரு செய்திகளும் நல்ல செய்திகள் உங்கள் இல்லங்களுக்கு வரப்போகிறது. உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார், உன் குடும்பம் கர்த்தரால் கட்டி எழுப்பப்படும். இயேசுவின் நாமத்தினால் அந்த தடையை கர்த்தர் மாற்றிவிட்டார். கர்த்தர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். சாராளை கர்த்தர் நகைக்க பண்ணினாராம், நகைக்க பண்ணினாராம், நகைக்க பண்ணினாராம். அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த ஆனந்த களிப்பு உனக்கு உண்டாக போகிறது, அந்த ஆனந்த களிப்பு உன் குடும்பத்திற்குள் உண்டாக போகிறது. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறபடி நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிசாசினுடைய நய வஞ்சகத்துக்குள்ளே, தந்திரமான கிரியைகளுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை விடுவித்து காப்பாராக, விடுவித்து காப்பாராக, கர்த்தர் உங்களை விடுவித்து காப்பாராக.
கர்த்தர் உங்களை விடுவித்து காப்பாராக. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். ஆமேன். உன்னை தொந்தரவு செய்த, உன்னை விரட்டி கொண்டிருந்த, உனக்கு சவால் விட்டு கொண்டிருந்த ஆமேன் ஒரு துஷ்டன் அழிக்கப்படுகிறதை நீ காண்கிறாய். இனி அவன் எழும்பி வருவதில்லை. இனி அவன் எழும்பி வரமாட்டான். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறான். கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறான், அவனை இனி நீ காண்பதில்லை. யாருக்காக பயந்து ஓடினாயோ, யாருக்காக பயந்து ஒளித்தாயோ, இது இனி அப்படி உனக்கு நடக்காது. நீ நிமிர்ந்து தான் நடப்பாய். இனி நீ நிமிர்ந்து தான் நடப்பாய். கர்த்தரே அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக, செய்வாராக, செய்வாராக. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் உடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். என்னோடு சேர்ந்து இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை தொட போகிறது. சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. வலது கையை உயர்த்தி இடது கையை உங்கள் மார்பில் வைத்துக்கொண்டு இப்போ ஜெபம் பண்ண போறீங்க. ஏன்னா சரீரத்தில் இருக்கிற வியாதி இப்போ சுகமாகும். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் இப்போ மாறும். ஒரு புது பலன் உங்கள் சரீரத்திற்குள்ள உண்டாகும். எந்த பகுதியில் பரிசுத்தாவியானுடைய தொடுதல் உண்டாகணுமோ அது இப்பொழுது உண்டாக போகிறது. அந்நிய கட்டுகள், அந்நிய நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படும், இப்பொழுது முறிக்கப்படும். எஸ் எஸ் லா. இப்போ ஜெபிக்கிற இந்த வேளையில் யார் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது 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 உம்முடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. இதோ கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. இதோ கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. உம்முடைய ஜனத்தின் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அநேகருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஆமென் இதுவரைக்கும் இவர்கள் பார்த்திராத, இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். நான் உணர்றேன். சிலருடைய வியாதி சுகமாறத பார்க்கிறேன், சிலருடைய போராட்டம் விலகிறத பார்க்கிறேன், சில கட்டு உடைக்கப்படுறத பார்க்கிறேன், சில சஞ்சலங்கள் விலகி போறத பார்க்கிறேன். புரட்ட முடியாத ஒரு பெரிய பாரம் இப்பொழுது 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 இந்த கூட்டத்துக்கு வரணுமேனு வந்திருக்க. இந்த கூட்டத்துக்கு போகலன்னா தப்பா நினைப்பாங்களேன்னு வந்திருக்க. ஆமேன். ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய பாரம், உன்னால புரட்ட முடியாத ஒரு பெரிய பாரம், எந்த மனுஷனாலும் புரட்ட முடியாத பாரம் உன்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. ஏனோ தானோ என்று வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களை தான் ஆண்டவர் இப்ப தொடுறாரு. இப்பொழுது ஆண்டவர் உங்களை தொடுகிறார். இப்பொழுது தேவன் உங்களை தொடுகிறார். இப்பொழுதே உங்களுக்குள் ஒரு அற்புதம் நடக்கிறது. இப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இழந்ததெல்லாம் திரும்ப வரும், இழந்ததெல்லாம் திரும்ப வரும். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாம் திரும்ப வரும். ஹல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா. சந்தோஷமாயிருங்க. நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், என்னை அழைத்தவர் அவர் கைவிடவே மாட்டாரு. நான் மகிழ்ச்சியாவே இருப்பேன், நான் மகிழ்ச்சியாவே இருப்பேன், நான் மகிழ்ச்சியாவே இருப்பேன், நான் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவி சந்தோஷம். ஆஹா, கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ
வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. என்னதான் நடந்தாலும் என் சந்தோஷத்தை கெடுக்க பறிக்க ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல, சந்தோஷம் உங்க மேல. இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தினுடைய ஆவி, ஆமென், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். மறுபடியும் சொல்ல போகிறோம். என்னதான் நேர்ந்தாலும் சொல்லுங்க ஏசையா, என்னதான் அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமா இருங்க. நம்மை அழைத்த தேவன் ஏசையா, நன்றி. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் இயேசுயா. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் இருங்க. நல்ல கைத்தட்டி தேவ வார்த்தைக்காக, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக, தேவ வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. ஆமென். நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்களை நிரப்பட்டும். நல்ல பிதாவே, மகிழ்ச்சியான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நீர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். உங்க வார்த்தையில ஜீவன் இருக்கு, உங்க வார்த்தையில வல்லம் இருக்கு, உங்க வார்த்தையில அதிகாரம் இருக்கு. தேவ வார்த்தையை நாங்க கனம் பண்ணி நிற்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வார்த்தையை நாங்க கனம் பண்றோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு ஊழியத்துக்கு தேவன் தந்த வார்த்தையை கனம் பண்ற ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது நிறைவாய் வருவதாக, நிறைவாய் வருவதாக. இந்த வருஷம் நிறைய சந்தோஷ செய்தியை நாங்கள் கேட்க 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 கர்த்தர் உதவி செய்ய போறீங்க. எங்கள் காதுகள் அதை கேட்க போகிறது, எங்கள் காதுகள் அதை கேட்க போகிறது. கர்த்தர் அப்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் பலுகி பெருகட்டும், இவர்கள் ஓங்கி வளரட்டும், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரட்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரம் செழித்திருப்பது போல செழித்திருக்கட்டும். இவர்கள் கர்த்தரின் தோட்டமாய் இருக்கட்டும். இவர்கள் எல்லைக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே ஆடல் பாடலின் சத்தம் தொனிக்கட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்தும். கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.